அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை சட்டென சிறு சிறு கொசு தூறலாகி போனது. சிவாவோ சைக்கிளை தள்ளி கொண்டு வர அவள் வரும் வழியை பார்த்தான். பள்ளி மாணவிகள் யாரும் வருவதாக தெரியவில்லை. அதனால் சைக்கிளை மிதித்து கொண்டே வீட்டிற்கு கிளம்ப வழியில் அந்த கொசு தூறலிலும் முழுவதுமாக நனைந்து விட்டான். வானம் மெதுவாக வெளிவாங்க மஞ்சள் நிற ஒளியோடு சூரியன் பிரகாசிக்க ஆரம்பித்தது. கிழக்கில் வானவில்லும் அழகாக தோன்ற அதன் அழகை சிவா ரசித்துக் கொண்டே வர எதிரில் அவள் சைக்கிளில் வந்து கொண்டு இருப்பதை பார்த்தான். ஒரு கணம் அந்த மஞ்சள் ஒளியில் வானவில்லை விட அவள் அழகாக இருக்கிறாள் என தோன்றியது. அவளோ கலர் டிரெஸ்ஸில் வீட்டிலிருந்து அப்பொழுதுதான் கிளம்பி வந்திருந்தாள். சிவாவும் பார்க்க அவளும் பார்க்க அவளுக்கோ சிவாவை இந்த கோலத்தில் பார்க்க லேசாக சிரித்தவளாய் அவனை கடந்து சென்றாள். சிவாவும் தனது ஈர தலைமுடியை இடது கையால் கோதிவிட்டவாறு அவளை மலையில் நனைந்த கோலத்தில் பார்க்க வைத்த இயற்கை தன்னையும் அந்த கோலத்தில் அவளை பார்க்க செய்துவிட்டதே என்று நினைத்தவாறு வீட்டிற்கு சென்று வேறு உடை மாற்றிக்கொண்டு மீண்டும் வந்த வழியே வந்தான். அவளை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தோடு மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான். அன்று வெள்ளிக்கிழமை. சிவா பள்ளி முடிந்து வருவாள் என அவளுக்காக காத்திருந்தான். அது போலவே அவளும் வந்தாள். ஆனால் அவள் தோழியுடன் இல்லை, தனியாக வந்து கொண்டிருந்தாள். அப்படா, நிறைய டைம் இருக்கு, இன்னைக்கு பேசிட வேண்டியதுதான் என்ற முடிவுடன் அவளையே பார்க்க அவளும் அவனையே பார்த்தவாறு கடந்து சென்றாள். சிவா சைக்கிளை எடுத்துக்கொண்டு பின்னால் செல்ல அவள் புரிந்து கொண்டவளாய் சைக்கிளை மெதுவாய் ஓட்டிச் சென்றாள். அவளுடைய செயல்பாடுகள் சிவாவிற்கு ஓரளவுக்கு புரிந்தது. சிவா அவளுக்கு இணையாக செல்ல அவளும் திரும்பி பார்த்தாள். உதட்டில் லேசான புன்னகை, அவள் கண்களில் ஈர்ப்பு விசை காணும் பொழுதிலும் பெரிய மலையை சாய்த்து விடும் போல் இருந்தது. சற்று மனதை தைரியப்படுத்திக் கொண்டு சிவாவின் மனம் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வேகமாய் துடித்து கொண்டு இருந்தது. இருந்தாலும் சட்டென, நீ +2 படிக்கிற என்றான் தயக்கமின்றி. என்றவளாய் தலையை கீழ் நோக்கி அசைத்து காட்டினாள். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. என்னது? ரெஃபரன்ஸுக்காக உன் கெமிஸ்ட்ரி புக் வேணும். சற்றும் யோசிக்காமல், இப்போ என்கிட்ட இல்லை, ஈவினிங் கோயிலுக்கு வருவேன், அப்போ எடுத்துட்டு வரேன், வாங்கிக்கிறீங்களா? எந்த கோவிலுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 6 மணிக்கு வருவேன். சரி, நான் கிளம்புறேன் என்றவள் சைக்கிளை வேகமாய் மிதிக்க ஆரம்பித்தாள். சிவாவிற்கோ அவள் பேசியதே பெரிய விஷயமாகப்பட்டது. எப்படிடா சிவா இப்படியெல்லாம் பண்ற? போடா, என்னாலேயே நம்ப முடியல என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அவன் மனம் மகிழ்ச்சியின் எல்லையை தொட்டு இருந்தது. நேராக வீட்டிற்கு சென்றவன் போன வேகத்திலேயே கிளம்பினான். அதை கவனித்த அவனுடைய தங்கை, என்னன்னா இப்பதான் வந்த, அதுக்குள்ள எங்க நான் கிளம்புற? நான் கிளம்புறதுக்கு இருக்கட்டும், நீ என்ன ரெடியா இருக்கிற? நானும் அம்மாவும் கோயிலுக்கு போக போறோம். அப்படியா? எந்த கோயிலுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அம்மன் கோயிலுக்கு தான். பின்ன ஆஞ்சநேயர் கோயிலுக்கா போவாங்க என்றாள். நாம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போற மேட்டர் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? சச்ச, தெரிஞ்சிருக்காது என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் சிவா போய் நிற்க அவள் சைக்கிள் வெளியே இருந்தது. அவள் கோவிலுக்கு தான் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டவன் உள்ளே செல்லவில்லை, வெளியே காத்திருந்தான். அவள் கோவிலை சுற்றி முடித்துவிட்டு வெளியே வந்தாள். வெளிர் மஞ்சள் சுடிதாரில் இருந்த அவள் ஒரு அசத்தலான ஓர பார்வையால் அழகான மெல்லிய புன்னகையோடு சிவாவை பார்த்து கொண்டு வந்தாள். சிவாவும் பதிலுக்கு சிரித்தபடி நின்றான்.
அருகில் வந்தவளின் கண் இமைகள் படபடக்க அவள் முகத்தில் நாணம் தெரித்தது. நீங்க கோயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ம், போவேன். அப்ப ஏன் கோவிலுக்குள்ள வரல? இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதான். நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமா. உன் பேரு தெரிஞ்சுக்கலாமா? வசந்தி. உங்க பேரு? சிவா. சரி, இந்தாங்க புக் என்றவள் தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து எடுத்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட சிவா தேங்க்ஸ் என்றான். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. சரி, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அம்மா திட்டுவாங்க. ஓகே, புக்கை சீக்கிரம் கொடுத்துடுறேன். எப்படி கொடுக்கறது? அதான் டெய்லி பார்க்குறீங்கல்ல, அப்ப கொடுங்க என்றவள் சட்டென வேணாம் வேணாம், வழியில எல்லாம் பார்த்து கொடுக்காதீங்க, நான் சொல்றேன் எப்பன்னு, அப்ப கொடுங்க, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். புத்தகத்தை வாங்கி கொண்ட சிவாவிற்கு ஏதோ பொக்கிஷத்தை கையில் வைத்திருப்பதை போல் இருந்தது. புத்தகத்தை பார்த்தான். அட்டை போடப்பட்டு லேபிள் ஒட்டப்பட்டு இருந்தது. புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு வந்தவன் புத்தகத்தில் ஏதாவது எழுதி வைத்திருப்பாளோ என்று நினைத்தவாறு உள்ளே நுழைந்தான். ஏற்கனவே அவன் அப்பா வந்துவிட்டு இருந்தார். அவர் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். சிவா அவரிடம், அப்பா எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்த சிவா. அம்மா ஃப்ளாஸ்க்ல காபி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, எடுத்துட்டு வரட்டுமாப்பா? வேணாப்பா, நானே போய் எடுத்துக்கிறேன். எங்க கோயிலுக்கு போயிருக்காங்களா? ஆமாப்பா என்றவன் நேராக தன்னுடைய ரூமிற்கு சென்று மேசை மேல் புத்தகத்தை வைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்து பின்னால் சாய்ந்து கண்மூடியவாறு இருந்தான். அவள் உருவமே கண்ணுக்குள் தெரிவது போல் இருந்தது. பிறகு புத்தகத்தை எடுத்து புரட்டினான். அவன் எதிர்பார்த்தது போலவே ஒரு வெள்ளைத்தாள் இரண்டாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதனை ஆவலோடு எடுத்து பார்த்தான். அதில் அரையாண்டு தேர்வு கால அட்டவணைதான் எழுதப்பட்டிருந்தது. அவனுக்கு சப்பென்று ஆகிவிட்டது. இருந்தாலும் மீதி பக்கங்களை திரும்பி பார்த்தான். ஆனால் ஒன்றும் இல்லை. புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அவ்வளவு எதிர்பார்க்கறது தப்புதான். நமக்கு அந்த பொண்ணு மேல் ஒரு ஆசை இருக்கலாம். அதுக்காக அந்த பொண்ணு நாம நினைக்கிற மாதிரி இருக்குமா என்ன? ஒருவேளை அந்த பொண்ணு நம்மளை அண்ணான்னு நினைச்சிட்டு கூட புக்கை கொடுத்திருக்கலாம் என்று பல எண்ணங்கள் அவன் மனதில் ஓடின. எது எப்படியோ +2 படிக்கிற பொண்ணை தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு. 2 நாள்ல புக்கை திருப்பி கொடுத்துருவோம் என்று நினைத்து கொண்டான். 2 நாட்கள் அவளை பார்க்க செல்லவே இல்லை. அடுத்த நாள் மாலை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வழக்கமான இடத்தில் அவளுக்காக நின்று கொண்டிருந்தான். அவளும் பள்ளி முடிந்து அவள் தோழியுடன் வந்து கொண்டிருந்தாள். தூரத்திலே சிவாவை கவனித்துவிட அவள் தோழியிடம் ஏதோ கூறினாள். சிவா அருகில் வந்ததும் அவள் தோழி தனியே பிரிந்து சென்றாள். வசந்தி மட்டும் தனியே செல்ல சிவாவும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் சென்றான். வசந்தி என்றான். என்று திரும்பியவள், என்ன படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன். சரி, புக்கு கொடுங்க. நீ தானே ரோட்ல கொடுக்க வேணான்னு சொன்ன. பரவாயில்ல, கொடுங்க என்று சைக்கிளை விட்டு கீழே இறங்கி நின்றான். சிவாவும் நின்று புத்தகத்தை கொடுத்தான். அவளும் வாங்கி கொண்டாள். தேங்க்ஸ் என்றான். பரவாயில்ல, நான் கிளம்புறேன் என்று கூறி சைக்கிளை தள்ளிக்கொண்டே சிவாவை பார்க்க, அப்புறம் என்றான். அப்புறம் பார்க்கலாம். எப்ப? அதான் டெய்லி பார்க்குறீங்கல்ல, அப்புறம் என்ன என்றவாறு சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சிவா அதற்கு மேல் அவளை பின்தொடராமல், சரி வெயிட் பண்ணுவோம், நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாள்னே தெரியலையே என்று நினைத்தவாறு வீட்டிற்கு கிளம்பினான்.
சில நாட்களுக்கு பிறகு செமஸ்டர் தேர்வுகள் தொடங்கியதால் சிவா அவளை பார்க்க செல்லவில்லை. படிப்பில் கவனம் செலுத்தியவன் தேர்வுகள் முடிந்து அன்றுதான் வகுப்புகள் ஆரம்பமானது. அன்று மாலை பஸ்ஸில் செல்லும் எல்லோரும் குழுவாக கிளம்பினார்கள். வேலன் பெரிய காலிப்பையை வைத்திருக்க, என்னடா வாங்க போற என்றான் மோகன். வேலனோ, நாளைக்கு எங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்களாம். அம்மா மளிகை லிஸ்ட் கொடுத்து விட்டுட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன சிவா, வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கான்? நீ வேற நிர்மலா, சிவா கூட இருந்தானா வாங்கிக்கின்னு போவான், இல்லைன்னா எங்கன்னா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு போய் மறந்துட்டேன்னு தான் சொல்லுவான். பாரேன். எப்படி காயத்ரி, அவனை கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கின்னு இருக்க? நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கின்னு இருக்கேன். அவன் தான் புரிஞ்சுக்கல சிவா. ஏய், என்னடி ஏதோ அவனை லவ் பண்ற மாதிரி பேசுற என்றாள் ஜோதி. ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது என்றாள் மகா. என்ன அப்படிதான் தோணுது? உனக்கு பின்பாட்டு பாட சக்தி இல்லை என்றான் வேலன். மோகன் காயத்ரியை பார்த்து, உண்மையிலே உனக்கு வேலன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா காயத்ரி என்றான். யார் இவனையா? சச்ச, அந்த மூஞ்சிய இந்திரா கூட லவ் பண்ண மாட்டா. என்ன காயத்ரி அப்படி சொல்லிட்ட? மச்சான் ஃபீல் பண்ண போறான் என்றான் சிவா. வேலன் குறுக்கிட்டு, என்ன காயத்ரி, நீ என்ன லவ் பண்றியா என சட்டென கேட்டான். அப்பொழுது வேகமாய் எதிரில் வந்த போலீஸ் ஜீப் அவர்கள் பக்கத்தில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஒரு நபர் மோகனை பார்த்து கை நீட்டி, சார், இவன் தான் சார், அன்னைக்கு ஐயாவோட பைக் சீட்டை கிழிச்சான் என்ற போலீஸ் கான்ஸ்டபிளிடம் காட்டினான். அவர் மோகனிடம் வந்து, தம்பி, உன்னை இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு, ஏறு ஜீப்ல, ஸ்டேஷனுக்கு போகலாம் என்றார். அனைவருக்கும் சற்று அதிர்ச்சி. எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? நான் வரல என்றான் மோகன். பைக் சீட்டு கிழிச்சல, அந்த வண்டி இப்ப திருட்டு போயிடுச்சு. அதுக்காக தான் ஐயா உன்னை விசாரிக்க கூட்டிக்கின்னு வர சொன்னாரு. மரியாதையா வரியா இல்லையா என்றான் கோபமாக. சிவாவோ, சார், படிக்கிற பையன் மேல சந்தேகப்படாதீங்க சார். எப்பவும் அவன் தெரியாம பண்ணதுக்கு இப்போ விசாரிக்கிறது சரியா? இல்ல சார் என்றான். சரியா இல்லையா என்பதை நீ சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். மரியாதையா ஜீப்ல ஏறுனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் வரமாட்டேன் என்று மோகன் பிடிவாதம் பிடிக்க, டி மோகன், நீ ஜீப்ல ஏறு, நாங்க பின்னாலேயே வரோம் போடா என்று சிவா சொல்ல தயங்கியபடி ஜீப்பில் ஏறினான். ஜீப் விற்றென்று கிளம்பி சென்றது. நாங்க பின்னாடியே வரோம் என்று சொன்ன சிவாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சாலையில் சென்று கொண்டிருந்த பிற மாணவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வேலனோ, என்ன மச்சான், என்னடா பண்ணலாம் என்றான். முதல்ல நாம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், அங்க போய் மத்ததை பார்த்துக்கலாம் என்றாள் நிர்மலா. எல்லோரும் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றனர். அங்கு மோகனை விசாரித்துக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். அந்த பைக்கை திருடிக்குன்னு போய் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க, சொல்லுடா என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கினார். மோகனோ, சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார், நான் திருடவே இல்லை சார் என்று பயந்தபடி சொல்ல, அதை கவனித்த சிவா வேகமாக இன்ஸ்பெக்டரை நோக்கி ஓடி சென்று, சார், நிறுத்துங்க சார், ஏன் சார் அவனை அடிச்சிங்க என்றான். சட்டென்று திரும்பிய இன்ஸ்பெக்டர், ஓ, காலேஜ் பசங்க, நீங்க என்ன அவனுக்கு கூட்டாளியா? ஆமா சார், அவனோட ஃப்ரெண்டு தான் நான் அதை சொல்லல, பைக்கை திருடி ஒளிச்சு வச்சிருக்கானே அதுல கூட்டாளியான்னு கேட்டேன். சார், படிக்கிற பையன் மேல சும்மா சந்தேகப்படுறது சரியில்லை சார். அப்ப படிக்கிற பசங்க பைக்கு சீட்டை கிழிக்கிறது சரியோ?
ம், பொம்பளை பசங்க கூட வரைஞ்சிக்கிட்டு கட்டிக்கின்னு வந்திருக்காங்க அந்த திருட்டு பயலுக்கு. சார், அப்படியெல்லாம் வீணா பழிப்படாதீங்க சார். அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை சார். விட்டுடுங்க சார். சரி சரி விட்டுடுறேன். பைக்கை எங்க வச்சிருக்கான்னு சொல்ல சொல்லு. சார், சார், அவன் தான் பைக்கை எடுக்கலன்னு சொல்றானே. எல்லா திருட்டு பையங்களும் முதல்ல அப்படிதான் சொல்லுவானுங்க. 2 தட்டு தட்டினா உண்மை தானா வெளியே வரும். அவன் தான் எடுத்தாங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? சீட்டை கிழிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. அப்போ சீட்டை கிழிச்சான், இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ கோவத்துல செஞ்சிட்டான் சார். இப்போவும் நாங்க அப்படித்தான் சந்தேகப்படுறோம். விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவான். உங்ககிட்ட என்ன பேச்சு? யோ கான்ஸ்டபிள், அவனை உள்ள தெளிவை. இவங்களை வெளியே அனுப்பியா? நிறைய வேலை இருக்குது. மோகன் அழுதவாறு, சிவா, நான் எந்த தப்பும் பண்ணல சிவா என்று கண் கலங்கினான். சரி, நான் ஏதாவது பண்றேன் என்று சிவா சொல்ல கான்ஸ்டபிள் எல்லோரையும் வெளியேற்றினர். வெளியே வந்தவர்கள், சிவா, நாம யாரையாவது ஒரு வக்கீல பார்க்கலாமா? நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா வேலா. சரி வாங்க, யாராவது இருக்காங்களா பார்ப்போம். வக்கீல் யாராவது இருக்கார்களா என தேடி சென்றனர். காயத்ரி மகவும், எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்பட்டுமா என கேட்க, சரி சரி நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றான் சிவா. எல்லோருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்ப, சிவாவோ, ஜோதி, நீயும் நிர்மலாவும் கூட கிளம்புங்க, நானும் வேலனும் இங்கே இருந்து பார்த்துக்கிறோம் என்று சொன்னான். சரி சிவா, ஆனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புறோம், முதல்ல வக்கீலை பார்ப்போம் வாங்க என மெயின் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். மோகனை போலீஸ் பிடித்து கொண்டு சென்றதை அறிந்த மாணவர் தலைவன் பாஸ்கர் சில மாணவர்களை அழைத்து கொண்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். சிவாவோ அவன் வருவது தெரியாமல் அலைந்து கொண்டிருக்க வழியில் அவர்களை அவனும் பார்த்தான். சிவா என்று கூப்பிட்டவாறு எதிரில் வர, ஏன் சிவா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? ஹலோ பாஸ்கர், வாங்க. அந்த நேரத்துல ஒன்றும் தோணல, உன் நம்பர் வேற என்கிட்ட இல்லை, அதான். என்ன ஆச்சு என்ற பாஸ்கர் கேட்க சிவா விவரமாக அனைத்தையும் சொன்னான். பிறகு வக்கீலை பார்க்க தான் பாஸ்கர் இப்போ வந்தோம் என்றான். வக்கீல் அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கலாம். அப்பொழுது சிவா நிர்மலாவிடமும் ஜோதியிடமும், நீங்க கிளம்புங்க, நாங்க பார்த்துக்கிறோம், நாளைக்கு பார்க்கலாம் என்றான். அவர்களும் சரி சிவா, அவனை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்றனர். மாணவர்கள் கும்பலாக வருவதை கவனித்த இன்ஸ்பெக்டர், திரும்ப வந்துட்டானுங்களா, இவனுங்க இம்சை தாங்க முடியல என்று முணுமுணுத்தவாறு, என்ன வேணும்? அதான் சொல்லி அனுப்புனல என்றார். சார் வணக்கம் சார், நான் தான் காலேஜ் யூனியன் சேர்மன். தெரியும் தெரியும், எத்தனையோ தடவை உங்க பிரச்சனையை பார்த்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் சார், தப்பு பண்ணாத ஒருத்தனை எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒன்றும் தெரியாதா? ஏன்பா எதையும் சொல்லலையா நீங்க? எல்லாம் தெரியும் சார் எனக்கு. அப்புறம் என்ன? சிவா குறுக்கிட்டு, சார், வீணா அவன் மேலே பொய் கேஸை போட்டு அவன் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை விட்டுடுங்க சார் என்றான். பாஸ்கரோ, சார், எந்த ஆதாரமும் இல்லாம அவனை உள்ள தள்ளி இருக்கிறது ரொம்ப தப்பு சார் என்று கோபமாக சொன்னான். என்ன தப்பு? எனக்கே சட்டம் சொல்லி தெரியா நீ? உங்க சட்டம் எல்லாம் தப்பு செஞ்சவங்களுக்கு தான், அதை நாங்க அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல அவனை வெளியே விடுறீங்களா இல்லையா? ஏய், என்ன மிரட்டுறியா? 10 பேர் கும்பலா வந்துட்டா பெரிய இவனா நீ? இப்பதான் 10 பேர், நாளைக்கு 10 மணிக்கு 1000 பேர் பார்க்கலாமா? எத்தனை பேர் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது.
போய் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. கோவமாய் வெளியே வந்தான் பாஸ்கர். சிவா, நமக்கு அந்த ரூட் செட் ஆவது, வேற ரூட்ல போலாம் என்று செல்போனை எடுத்து ஒருவனுக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொன்னவன், சிவா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், வெயிட் பண்ணலாம் என்றான். அதேபோல் அந்த நபர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்தார். இன்ஸ்பெக்டரும் ஃபோனை எடுத்து பேசிவிட்டு, என்னையா ஏட்டு, அந்த சேர்மன் பையனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கும் போல, என்னையா பண்றது? சார், ஆமாம் சார், எனக்கு என்னமோ அது பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்கு சார். நாளைக்கு அவனுங்க நிறைய பேர் வந்து கலாட்டா எதனா ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும் சார். என்ன பண்ணலாம்? இப்போதைக்கே அவனை விட்டுடுவோம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம். ம், சரி, அவங்கள கூப்பிடு. அனைவரும் உள்ளே வர, படிக்கிற பையன் என்பதால் அவனை விட்டுடுறேன். ஆனா அது சம்பந்தமா திரும்ப அவனை தான் விசாரிக்கணும். இப்ப அவனை நாங்க வேற வகையில விசாரிக்கிறோம். பைக்கு கிடைக்கலன்னா கூட்டிக்கின்னு போங்க, அவனை வெளியே விடுறியா என்று சொல்ல, கான்ஸ்டபிள் கேட்டை திறந்து வெளியே விட்டார். உன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு விட்டேன் என்று சொன்னார். சிவாவோ ரொம்ப நன்றி சார் என்று சொன்னான். பாஸ்கரும் நன்றி சொல்ல அனைவரும் வெளியே வந்தனர். அப்பொழுது இரவாகி இருந்தது. சிவாவும் மோகனும் பாஸ்கருக்கு நன்றி சொல்லிவிட்டு மோகனை கடைசி பஸ்ஸில் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு சென்றனர். வீட்டுக்கு வந்த மோகனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. மோகனை போலீஸ் அழைத்து சென்ற தகவல் அவன் அம்மாவுக்கு தெரிந்ததும் மயங்கி விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை என்றார்கள். எல்லாம் எதிர்பாராத விதமாக நடந்து முடிந்தது. அடுத்த நாள் நண்பர்கள் அனைவரும் மோகன் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார்கள். அம்மாவை இழந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாத மோகன் சில நாட்களாக கல்லூரிக்கு வரவில்லை.